Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 420 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஓப்பனிங்லயே நம்ம போவா அவ ரூமை எட்டி பார்த்த மெரைனாளிக எல்லாத்தையுமே கல்லா மாத்திட்டு அவன் எல்லாத்தையும் பச்சை பச்சையா திட்டிட்டு உள்ள போவா. சைல்டிஷ் பாய்ஸ் எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டானுங்கன்னு. சரி ரைட், இப்ப லூஃபிக்கு சாப்பாடு வந்திருக்கும். சாப்பிட்டு லூஃபின்னு கூப்பிட்டா அவன் வெளியிலேயே தான் லுக்கூட்டு இருப்பான். எப்பண்டா போய் ஏச மீட் பண்ணுவான்னு. ஆக்சுவலா போறதுக்கு இன்னும் டைம் ஆகும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பாடை பார்த்த உடனே சூப்பரா போய் இன்னைக்கு வெளுத்து கட்டிக்கிறேன்னு உட்காந்து மறுபடியும் திங்க ஆரம்பிச்சிருவான். அப்போ போவா கேஷுவலா டீ வேணுமான்னு கேட்பாளா. அவன் ஆமான்னு மட்டும் தான் சொல்லுவான். ஆனா அவளுக்கு அவன் அன்பா கேட்ட மாதிரி தோணும். சரி ஓகே உனக்காண்டி நான் டீ ரெடி பண்றேன்னு அப்படியே டீ வேலைகளை பார்த்துக்கிட்டே அவங்கிட்ட பேச்சு கொடுப்பா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ பத்தி சொல்லுன்னு. எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படியே வெட்டியா இருக்க முடியும்? ஏதாச்சும் பேசணும்ல, அதுக்காண்டி கேக்குறாளாமா. அதுக்காக நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்களாமா. நம்ம பையன் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டான். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் மாட்டுக்கு லைனா அவன் ஃப்ரெண்ட்ஸோட பேரெல்லாம் சொல்லுவான். ஜோரோ, சஞ்சி, உசோப்பு, ப்ரூக்கு, பிராங்கி, நமி, ரோபின். இத்தனைக்கு நமி ரோபின் பேரை கடைசியா தான் சொல்லியிருப்பான். ஆனா அந்த பேரை கேட்டுட்டு எது நமி ரோபினா? அப்ப 2 கேர்ள்ஸ் இருக்காங்களான்னு சொல்லி வீதியில டீ ஊத்துற தண்ணிய கீழே ஊத்திட்டு இருப்பா. அது அவளுக்கு என்ன பீதினா, என்ன நம்பி ஆல்ரெடி 2 பொண்ணுங்க இருக்காங்க, அதனால எனக்கு நீ வேண்டான்னு இவளை விட்டுட்டு போயிருவானோன்னு போவாக்கு ஒரு பயம் அப்படின்னு இமேஜின் பண்ணி பாத்துக்கிட்டே கொலை வெளியில கையில இருக்க டீ எல்லாம் கீழே ஊத்திட்டு இருப்பா. லூஃபி பார்த்துட்டு என்னமா பண்ற, நட்டுக்கிட்டு கல்றிச்சா, ஓரமா உட்காந்து டைட் பண்ணும்பா. இப்படி அவங்க கப்பல்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க கட் பண்ணி பனி புளிஞ்சுகிட்டு இருக்க ஒரு ஐலாண்ட காட்டுறாங்க. அங்க ஒரு குட்டி பொண்ணு உடஞ்சு கிடக்கிற மரப்பலகை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு ஏதோ ஒண்ணு கீழே பொத்துன்னு விழுந்த சவுண்ட் கேக்குமா. என்னடான்னு அடிச்சு புரண்டு போய் பார்த்தா ஒரு பள்ளம். எட்டி பார்த்தா நம்ம ரோபின். ஐயோ ஏதோ ஒரு பொண்ணு மயங்கி கிடக்குறாங்களேன்னு சொல்லி அடிச்சு புடிச்சு போய் பாப்பா. மயக்கத்துல இருப்பான். இந்த மாதிரி ட்ரெஸ் போட்ட எந்த பொண்ணையுமே இது வரைக்கும் இந்த ஏரியால இவ பார்த்தது இல்ல. யார் இது புதுசா இருக்கு, உயிரோட தான் இருக்காளான்னு உசுப்பி பாப்பா. பொசுக்குன்னு கண்ண திறந்துருவா. சோ உயிரோட இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சரி நீங்க ஓகேவா, உங்களுக்கு எந்த பஞ்சாயத்து இல்லையான்னு கேட்ட உடனே அப்படி பச்சையா சொல்லிட முடியாது. ஆமா இப்ப நான் எங்க இருக்கேன்னு அப்படியே எட்டி பாப்பா. சுத்தி வெள்ளையா தான் இருக்கும், பனி மூட்டமா இருக்கும். இதுதான் டெக்குலா உல்ஃப், ஈஸ்ட் ப்ளூல இருக்க ஒரு கண்ட்ரி. அவன் ரோபினுக்கு ரொம்ப குளிருமா. உடனே அந்த குட்டி பொண்ணு எங்க வீட்டுக்கு வாங்க, நான் பாத்துக்கிறேன்பா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னா நான் வர்றமான்னு சொல்லிட்டு கூட போவா. அப்படியே கட் பண்ணி அந்த கண்ட்ரிக்குள்ள காட்டுறாங்க. அங்க மெரூன் கலர்ல ட்ரெஸ் போட்ட ஆளுங்க கையில கன்னோட அங்க இருக்க கைதிங்க எல்லாத்தையுமே பயங்கரமா வேலை வாங்கிட்டு இருக்கானுங்க. அது ஏதோ ஜெயில் போல. அந்த இடத்துக்கு தான் அந்த குட்டி பொண்ணு ரோபினை கூப்பிட்டுக்கிட்டு வேகமா வர்றான். அதுவும் ரோபினை யாரு கல்லையுமே சிக்காம கூட்டு போவான். அப்படி ஒரு இடத்துல கூட்டு போன உடனே அந்த சோரனுங்கிற குட்டி பொண்ணை பார்த்து எல்லாம் திட்டுவாங்க. மறுபடியும் நீ சொல்லாம எங்கேயோ ஓடிட்ட போல, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற, ஆபீசர்ஸ் பார்த்தா என்ன ஆகும், இனிமேலாச்சும் ஒழுங்கா இருன்னு சொல்லுவாங்க. அவளும் ஓகேம்பா. சரி யாரையோ கூப்பிட்டு வந்திருக்கே, அது யாரு என்னன்னு கேட்ட உடனே அவன் இந்த மாதிரி டவுனுக்குள்ள மயக்கம் போட்டு கிடந்தா, நான் தான் காப்பாத்தி கூப்பிட்டு வந்தேன்பால, ஒரு வேலை வாண்டட் பர்சனா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் இந்த இடத்த பத்தி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவ வந்திருக்க மாட்டான்னு வேற சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் ஒரு மாதிரி பேசினவன ரோபினுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இவங்க யாருக்குமே அவளை பிடிக்கலன்னு. நான் ஒன்னும் ஆசைப்பட்டு வரல, ஆனா நல்லா வெல்கம் பண்ணீங்க, சரி நான் போயிட்டு வரேன்ட்டு அந்த இடத்த விட்டு வெளியே கிளம்புவாளா. அந்த குட்டி பொண்ணு கையை பிடிச்சு போக விட மாட்டா. நான் தான் இவளை கூப்பிட்டு வந்தேன், நானே பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லுவான். அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்க. என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஞ்சரை இவங்க கூப்பிட்டு தங்க வச்சிருக்காங்கன்னு வெளியில இருக்க ஆபீசர்ஸ்க்கு தெரிஞ்சதுன்னா இவங்க கதை கந்தல். என்ன பண்ண போறேன்னு கேட்டா எந்த பஞ்சாயத்து வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்பா. சரி இவளை எங்க மறைச்சு வைக்க போறேன்னு கேட்டா லாஃப்ட்ல வச்சுக்கிறேன்பா. அங்கதான் இந்த குட்டி பொண்ணோட ரூம் இருக்கு. அங்க என்ன மேக்ஸிமம் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இருக்காது. ஆனா மாட்டுனாங்கன்னா டன் டனகனகாதான். சரி இதுக்கு மேல என்ன பண்றது, அதான் கூப்பிட்டு வந்துட்டாலே. சில பேர் கூப்பிட்டு போய் பத்திரமா வச்சுக்கலாம்பாங்க. ஒரு சில பேர் எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது, ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன இழுத்து விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இப்ப என்னன்னா ரோபினுக்கு காயங்கள் ஆயிருக்குல்ல, அதெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் அவன் இங்க இருந்து கிளம்பிடணுங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. ரோபினுக்குமே இப்ப இதை விட்டா வேற வழி இல்ல. ஏன்னா வெளியில ஃபுல்லா பனி, நார்மலா இருந்தா கூட வேற எங்கேயாச்சும் போயிருவா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த குட்டி பொண்ணோட ரூமுக்கு போயிருவா. அவ என்னதான் சின்ன பொண்ணா இருந்தாலும் நம்ம ரோபினை நல்லபடியா பாத்துக்குவா. அப்ப ரோபின்ட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வருமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா. பட் ரோபின் எந்த ஒரு பெர்ஃபியூமே யூஸ் பண்ண மாட்டா. அப்புறம் எப்படி ஸ்மெல் வருதுன்னு கேட்டா அவுட் சைடு உலகத்துல இருந்து வர ஸ்மெல் நல்லா இருக்கும்பா. அவுட் சைடா என்னமா சொல்ல வரேன்னு கேட்டா இந்த பொண்ணு பிறந்ததுல இருந்து கண்ட்ரியை விட்டு வெளியில எங்கேயும் போனதே இல்லையாமா. நீங்க ஊர் ஊரா சுத்துறவங்களா, ஹாட் கிளைமேட்டுக்காண்டி இங்க வந்தீங்களாங்கிற மாதிரி கேப்பா. ஆமாமா நான் ஷிப்ல டிராவல் பண்றவன்னு சொன்ன உடனே அவளுக்கு ஆர்வம் தாங்க முடியல. எது ஷிப்லயா, அது பெரிய ஷிப்பா, எந்த மாதிரி ஷிப் அது, எந்தெந்த ஐலாண்டுகளா நீங்க போயிருக்கீங்க, எந்த ஐலாண்ட்ல இருந்து வரீங்க, நீங்க அழகான பூக்கள் பறவைகள் எல்லாத்தையும் பாத்திருக்கீங்களா, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு 1008 கேள்வி அடுத்தடுத்து ஆர்வமா கேப்பா. அந்த டைம் திடீர்னு பயங்கரமா ஒரு பெல் அடிக்கும். ஒருத்தி பிரேக் முடிஞ்சது எல்லாம் ரெடி ஆகுங்கன்னு கத்திட்டு இருப்பா. உடனே அந்த குட்டி பொண்ணு ஐயோ அப்படின்னா நான் போய் வேலை பார்க்கணுமே கிளம்புவாளா. ரோபினுக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா இது நைட் டைம், இந்த டைம்ல எதுக்கு வேலைக்கு கூப்பிடுறாங்கன்னு. ஆக்சுவலா இவங்க டே அண்ட் நைட் வேலை பார்க்கணுமாமா. அதனாலதான் நான் போறேன், நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வெளி உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு சொல்றீங்களான்னு சொல்லி கேப்பா. கண்டிப்பா சொல்றேன் சோரன், நல்லபடியா போயிட்டு வான்னு அனுப்பி வைப்பா. அதுக்கப்புறம் தான்
நோட் பண்ணுவா. அந்த குட்டி பொண்ணு சாப்பிடாம கூட போயிருப்பா. அப்ப எந்த அளவுக்கு குடும்பப்படுத்திட்டு இருக்கானுங்க. அப்ப ரோபின் ரெயிலியோட விவரோ கார்டு எடுத்து பாப்பா. அத அவன் எந்த திசையில இருக்கானோ அந்த சைடு மூவ் பண்ணும். கரெக்டான டைம்ல போய் சேர முடியுமான்னு தெரியலையேன்னு கவலைப்படுவா. அதுக்கப்புறம் வெளியில பாத்துக்கிட்டே இருந்தவ டயர்ல தூங்கிடுவா. அப்ப அவளுக்கு கனவுல என்னென்னமோ விஷுவல்ஸ் எல்லாம் வரும். ஆனா என்ன ஏதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு டப்புன்னு ஒரு சத்தம் கேக்குமா. எந்திரிச்சு பாப்பா. அந்த குட்டி பொண்ணு தான். போகும்போது நல்லா போயிருப்பா. ஆனா வரும்போது பார்த்தா அவ ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கும். அப்படி என்ன வேலை பாக்குறான்னு கேட்டா இவங்க பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்களாமா. அதுக்கு இவ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் இன்னொரு ட்விஸ்டே என்னன்னா இந்த கண்ட்ரி இந்த வீடு எல்லாம் இருக்கிறதே ஒரு பிரிட்ஜ் மேலதான். அந்த பிரிட்ஜ் அப்படியே நீளமா கடலுக்கு நடுவுல போய்கினே இருக்கும். இந்த பிரிட்ஜ் மூலியமா தான் ஏகப்பட்ட ஐலாண்ட கனெக்ட் பண்றாங்க. சொல்ல போனா இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பல ஆண்டு காலமா நடந்துகிட்டே இருக்குது. இன்னும் முடிஞ்ச பாடு இல்ல. இப்படித்தான் இந்த பொண்ணு கேட்கும் போது அந்த ஆபீசர் சொல்றாங்க. ஆனா என்ன ஏதுன்னு முழுசா அந்த குட்டி பொண்ணுக்கு தெரியாது. சரி ஓகேன்ட்டு ரோபின்ட்டு நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு விசாரிப்பா. அவளோட ஐலாண்டு தான் அவ சின்ன வயசுல இருக்கும் போதே மொத்தமா அழிஞ்சு போச்சே. இப்ப நான் நிறைய ஐலாண்டுக்கும் ஓஷன்ஸுக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவா. உடனே அந்த சோரன் பண்ணு ரொம்ப ஆர்வமா குடு 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 குடுன்னு ஓடி போய் சில பல மரக்கட்டை எல்லாம் எடுத்துட்டு வருவா. என்னடான்னு பார்த்தா சின்ன சின்ன மர துண்டுகள்ல வெளி உலகம் எப்படி இருக்கும்னு சொல்லி அவ வரைஞ்சு பார்த்திருப்பா. இத்தனைக்கு அவ அந்த இடத்துக்கெல்லாம் போனதில்ல. அவளோட இமேஜினேஷன்ல இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி வரைஞ்சிருப்பா. இப்படி எல்லாம் அவ வரையும் போது அந்த ஐலாண்டுக்கே போயிட்டு வந்த ஃபீல் அவளுக்கு கிடைக்குமாமா. சரி ரைட்னு ரோபின் ஒவ்வொரு ஸ்லைடா வாங்கி பாப்பா. எல்லாமே ரொம்ப அழகா சூப்பரா இருக்கும். அதுல அந்த குட்டி பொண்ணு ஸ்கை ஐலாண்ட் எல்லாம் வரைஞ்சு வச்சிருப்பா. நிஜமா இப்படி ஒரு ஐலாண்ட் இருக்கான்னு கேப்பா. ஆமா நாங்க போயிட்டு வந்தோம்னு சொன்ன உடனே அவ்வளவுதான் சந்தோஷம் தாங்க முடியல. பின்ன நம்ம கற்பனை பண்ணி செஞ்ச ஒரு விஷயம் நிஜமாவே இருக்குன்னு சொல்லும் போது ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் தானே இருக்கும். சரி எனக்கு அந்த ஐலாண்ட பத்தி சொல்லுங்கன்னு ஆர்வமா கேட்பாளா. எங்க இருந்து இந்த குட்டி பொண்ணு கிட்ட ஸ்டார்ட் பண்றது. சரி ஓகேன்னு நம்ம ரோபினாவை போனது பார்த்ததுன்னு ஒண்ணு விடாம எல்லா விஷயத்தையும் சொல்லுவா. கடைசியா அவங்க அந்த ஆக்டோபஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வந்து சேர்ந்தாங்களே அதெல்லாம் கூட மிஸ் ஆகாம எல்லாத்தையும் சொல்லிடுவா. அவ்வளவுதான் அந்த குட்டி பொண்ணுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வெளி உலகம் இவ்வளவு அழகாவும் ஃபன்னாவும் இருக்குமான்னு. அப்படின்னா இவன் இமேஜின் பண்ண மாதிரி தானே அந்த இடமும் இருக்குது. ஒவ்வொரு நாளும் இவங்கள வேலை பெண்ட கல்றானுங்க. சொல்ல போனா முடியலங்கிற அளவுக்கு வேலை பார்ப்பாங்க. இப்ப வரைக்கும் சோரனுக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா இந்த பிரிட்ஜ் என்னைக்காச்சும் ஒரு நாள் கெட்டி முடிப்பாங்கல்ல. அப்போ மத்தவங்க எல்லாராலையும் எல்லா ஐலாண்டுக்கும் ஃப்ரீயா போயிட்டு வரலாமே. அவங்க மட்டுமா நானும் ஒவ்வொரு ஐலாண்டுக்கா டிராவல் பண்ணி அந்த ஐலாண்டையே நான் வரைவேன்னு ரொம்ப ஆர்வமா சொல்லுவா. சின்ன பொண்ணு இல்ல அதனால கள்ளங்கவடம் இல்லாம இருக்கா. சரி இன்னும் சொல்லுங்க சொல்லுங்கன்னு ரோபின்ட்ட கேப்பா. அந்த டைம் பின்னாடி மிச்சவங்கள வந்து நின்னுட்டு நாங்களும் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்பாங்க. ஸ்கை ஐலாண்ட பத்தி ஒளிஞ்சிருந்து ஒட்டி கேட்டு இருந்திருக்காங்க. எல்லாம் புடிச்சு போன உடனே நாங்களும் கேட்கிறோம்னு சொல்லி வந்து உட்கார்ந்தாச்சு. எல்லாமே நல்லா போனா எப்படி உருப்படாதுல்ல. அதனால அந்த கூட்டத்துல இருக்க ஒரு கருப்பு ஆடு என்ன பண்ணுனா தான் எஸ்கேப் ஆயிக்கணும்னு நேரா அந்த ஆபீசர்ஸ் கிட்ட போய் ஒரு புது பொண்ணு ஒருத்தி இங்க வந்திருக்கா அவ லாஃப்ட்ல இருக்கான்னு சொல்லி கோர்த்து விட்டுருவா. அதுவும் எதுக்காக கோர்த்து விட்டுருக்கான்னா இந்த மாதிரி காட்டி கொடுத்தா இந்த கண்ட்ரியை விட்டு வெளியில இவளை கூட்டு போறதா சொல்லியிருக்காங்க. அதை நம்பி இந்த லூசு கூமுட்டை இந்த மாதிரி பண்ணிருச்சு. உடனே அதிரடியா உள்ள என்ட்ராகி யாராச்சும் தடுத்தீங்க உங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவோம்னு சொல்லி அந்த புது பொண்ணை தேடி வெறித்தனமா மேல வர ஆரம்பிப்பானுங்க. ஏன்னா அவதான் லாஃப்ட்ல இருக்கான்னு போய் சொல்லிட்டாலே. இங்க மேல இருந்தவங்களுக்கு கீழே ஏதோ சத்தம் என்னடான்னு பார்த்தா ஆபீசர்ஸ். அப்பவே தெரிஞ்சு போச்சு யாரோ கோர்த்து விட்டாங்கன்னு. இப்ப மட்டும் ரோபினை வந்து அவங்க பார்த்தாங்கன்னா எல்லாத்துக்குமே டன் டனகனகாதான். அதுலயும் அந்த குட்டி பொண்ணெல்லாம் மிரண்டு போய் விதி ஆகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.